அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில 99வது வயதில் கூட அவருடைய சொந்த குழந்தையாக சாராளுக்கு ஒரு மகனாகிய ஈசாக்கை அவர் கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமையை மீறி எந்த வல்லமையும் அவரை நிறுத்த முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தாங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க குடும்பத்தில் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வியாதியை சுகப்படுத்தி உங்களுக்கு அற்புத விதமாக ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எழுதப்பட்ட தீர்ப்பை அவர் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீரமைப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யூத ஜனங்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆகாஸ் ஒரு ராஜா ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டான். அந்த வேளையில யூத ஜனங்களுக்கு எதிரான மக்கள் எல்லாம் கொண்டாடி இருப்பார்கள். ஓ, இத்தனாம் தேதி இந்த யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட போகிறார்கள். ராஜா எழுதின சட்டத்தை இனிமே யாரும் அதை வாபஸ் வாங்க முடியாது, அதை திருத்தி எழுத முடியாது என்று எல்லாரும் நினைத்திருப்பாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் தேடின பொழுது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுதின நியாய தீர்ப்பை, அவர் சட்டத்தை திரும்ப எழுதி தேவனுடைய பிள்ளைகளை அவர் முழுமையாக உயிரோடு காப்பாற்றினார். இந்த நாளில உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டங்களையும் நியாய தீர்ப்புகளையும் என் தேவனாய கர்த்தர் அதை மாற்றி அமைத்து சீரமைத்து உங்களை உயிரோடு காக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை பாதுகாக்கவும், சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.